இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. விடுபட்ட எண்ணை நிரப்புக. ரீசனிங் ப்ராப்ளத்தில் வரக்கூடியது. 91, 98, 95, 102, 99, 106. பாருங்க, 91க்கு அடுத்தது 98 வந்திருக்கு. 98க்கு அடுத்தது 95 குறைஞ்சிருக்கு. திரும்ப கூடியிருக்கு, திரும்ப குறைஞ்சிருக்கு. நீங்க இதுல ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு பார்த்தா டக்குன்னு புரியுமான்னு தெரியல. கவனிங்க. 91 கூட 4 ஆட் பண்ணா 95. 95 கூட 4 ஆட் பண்ணா 99. ஓகே. அப்புறம் பாருங்க, இந்த 98 கூட 4 ஆட் பண்ணா 102. 102 கூட 4 ஆட் பண்ணா 106. ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இப்போ பாருங்க, அப்போ 99 கூட 4 ஆட் பண்ணா என்ன வரணும்? அடுத்த நம்பர் 103. புரிஞ்சுதா? அப்புறம் இந்த 106 கூட ஒரு 4 ஆட் பண்ணா உங்களுக்கு இதுல என்ன வந்திருக்கணும்? 110. ஸோ நமக்கு ஆன்சர் 103, 110. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஆனால் பார்த்தா நமக்கு வித்தியாசமா இருக்கும். 91 கூட 98. நம்ம வரிசையாக தான் எடுக்கணும்னு கிடையாது. அது எந்த ஆர்டரில் அவங்க எடுத்திருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ 91 கூட 7 கூட்டினா 98. திரும்ப மைனஸில் போயிருக்கு, திரும்ப ப்ளஸில் போயிருக்கு. அப்படி போட்டிங்கன்னா கஷ்டப்படுவீங்க. சரியா? ஓகே. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த நேரத்தில் மண்டை பல விதமாக யோசிக்கும். இல்லைன்னா ஒரே மாடல் ப்ராப்ளத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஓகே. எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் இந்த மாடல் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ இதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த விடுபட்ட எண்கள் மேக்ஸிமம் நிறைய ஒரு 90% கொஸ்டின் பேப்பரில் இந்த விடுபட்ட எண்கள் கொஸ்டின் இருக்கும். ஓகேயா?